திறனற்ற ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய பழிகளை குற்றங்களை சுமத்துவது என்பது இவர்களெல்லாம் மக்களை குழப்பி இவர்களுடைய இன்எஃபிஷியன்சி, இவர்களுடைய இன்காம்பிடன்சி, ஆட்சி நிர்வாகமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதா என்பதை தெரியாத அளவிற்கு அவர் பதவி போதையில் இன்னும் தெரியவில்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாகரிக அரசியலை கடைபிடிக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து வருகிறோம். ஆனால் கண்டென்ட்டுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சோஷியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்கள் சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்திருக்கலாம், சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்தவங்க இவங்க இருந்திருக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே பிளாக் டிக்கெட்டில் வித்த போது என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்களோ அதே போன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கும்போது அவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஆதாரத்தோடு பேச வேண்டும். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்களெல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய தொகுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். மேதகு ஆளுநர் 2-3 நாட்களுக்கு முன்பு ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள்? நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? சான்சலரா சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பில்லை பற்றி பேசுகிறேன்றார். சான்சலரா சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணுன்ற பில்லை பற்றி விவாதிக்கிறதா இருந்தால் மினிஸ்டர் போனால் ரைட்டு, சீஃப் செக்ரட்டரி போனால் ரைட்டு, ஏன் ஸ்பீக்கர் போகிறார்? அது என்ன இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புகார் வருகிறது, எதிர்க்கட்சிகளிலிருந்து புகார் வருகிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது இந்த ராஜினாமா செய்வதனுடைய பின்னணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மீண்டும் தேர்தல் வரும் என்று சொன்னதுக்கான சூட்சமம் இதுதான் என்று அவருக்கு திணிக்கப்பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். தாவேகாவால் திணிக்கப்பட்ட கருத்தை அண்ணன் பே சண்முகம் அவர் சொல்லுகிறார். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது என்பது இயற்கை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது இயற்கை என்பதையெல்லாம் ஒரு ஈஸியாக்குறாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் ராஜினாமா செய்வாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் பூரா ஒவ்வொரு நாளாக டேட் வைஸாக பார்க்க போனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான நிகழ்வாக கடந்து போக முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது விதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதல். விஜய் அரசாங்கத்திற்கு என்ன ஒரு டவுட் என்ன, இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து வந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், IUML மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த ஆதரவெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு இருக்கிறது. எனவே தனக்கு தேவையான பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவராக இவர்கள் ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய தனிப்பட்ட பலத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வடிவமைத்து கொடுத்த ஸ்கிரீன் பிளேயை தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய ஒரு ட்ராப் இது. நீங்கள் காங்கிரஸ்